ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த வருஷம் பொங்கல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான் இருக்கேன். சிறுதானியத்தில் வரகரிசியில் பொங்கல் செய்யலான் இருக்கேன். பச்சரிசி பொங்கலை விட இது நல்ல வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. கண்டிப்பாக இந்த வருஷம் பொங்கலை வரகரிசியில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வரகரிசி பொங்கலுக்கு 1 கப் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கப் வரகரிசிக்கு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒரு தடவை கழுவி கீழே தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு தடவை களைஞ்சிட்டு இன்னொரு தடவை களைஞ்சி தண்ணியை அந்த பானையில் ஊற்றிக்கலாம். அரிசியும் பருப்பையும் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம். அடுப்பில் பானை வச்சுக்கலாம். நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொங்கி வந்துருச்சு. அரிசி பருப்பு அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வரகரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகவே ஆகாது. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அது வேகிறதுக்கு. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும். அரிசி பருப்பை சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அது, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வரகரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மண் பாத்திரத்தில் செய்யும் பொழுது அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறம் அது கொதிச்சுட்டே இருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக கொதிச்சுட்டே இருந்தது. அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யோட வாசனை நிறைய பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். சூப்பரான வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த வரகரிசி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட திகட்டாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பொங்கலை வரகரிசி பொங்கலோட கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.